Welcome to Live in CA Funsta channel. இன்னைக்கு March 10th ஓட current affairs தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு RRBPO அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஆஃபரில் யூ கேன் கெட் இட். ஸோ த ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் ஜட்ஜஸ் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆன் March 10, 2022. ஸோ விமன் ஜட்ஜஸ்க்கான இன்டர்நேஷ்னல் டேவே இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ March 8 இஸ் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, ஜட்ஜஸ் டே வந்து 10. ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோபல் அப்சர்வேஷன் UNGA தான் டிக்ளேர் பண்ணுறாங்க ஆன் 2021. ஸோ 2022 ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். UN ODC கான்ஃபரன்ஸ் டோஹாவில் நடந்தப்போ தே டிஸ்கஸ்ட் அபவுட் உமன்ஸ் ஜட்ஜஸ் பற்றி, ஒர்க் பிளேஸ் ஹாரஸ்மெண்ட் அண்ட் ஜெண்டர் பயாசஸ் இன் லீகல் ப்ரொஃபஷனல்லையும் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுக்காக ஒரு டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் டைவர்சிட்டி லெஜிட்டமசி அண்ட் ஃபேர்னஸ் விமென்ஸ் லீடர்ஷிப் எல்லாம் ப்ரமோட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ விமன் ஜட்ஜ் இன் இந்தியா யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் விமன் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து 1937 வராங்க. தட் இஸ் ஈவன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அன்னா சாண்டி அப்படின்னு. ஜஸ்டிஸ் ஃபாத்திமா பிவி is the first female Supreme Court judge in 1989. Then current representation of women judges in India 2024 data கொடுத்துருக்காங்க. 14% of the sitting high court judges are women. 2 women chief justice across all high courts இருக்காங்க. There is no CJI yet. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருமே விமன் இல்லை. இதுவரையும் இவ்வளோ வருஷம் ஹிஸ்ட்ரியில் நடந்ததில்லை. 106 out of 754 ஹை கோர்ட் ஜட்ஜஸ் வந்து விமனாக தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான ரெப்ரசன்டேஷன் தான். கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் விமன் ரெப்ரசன்டேஷன் 21-22 11%, 13 அப்புறம் 14% இப்போ இருக்காங்க. ஸோ ஸ்லோ க்ரோத் இன் விமன் ரெப்ரசன்டேஷன். ஸோ தேர் இஸ் ஆல்சோ ஒன் இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் உமன்ஸ் டேக்கு அப்புறம் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 2224 சம்திங் இந்த மாதிரி இப்போ 2025 இருக்கும். ஸோ இவ்வளோ வருஷம் 25 சம்திங், ஸோ இவ்வளோ வருஷம் கழித்து தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து இருக்கும். ஸோ அப்போ இருக்கிற விமனுக்கு தான் வந்து நல்ல ஈக்குவலான பார்ட்டிசிபேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, வேஜ் எல்லாமே கிடைக்கும், அதாவது 50-50. ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக தானே இருக்குது. ஸோ அப்போ வரையும் இட் வில் டேக் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோ க்ரோத் இஸ் நாட் ஸோ குட். ஸோ சேஞ்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தென் டோர்னமெண்ட், எந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்தியா வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஃபார் த குவாலிஃபிகேஷன் வித் சுனில் சேட்டர்ஜியோட ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் AFC ஏஷியா வேர்ல்ட் கப் 2027. ஸோ சுனில் சேட்டரியா okay, Sunil Chetri returns to the Indian national football team at 40. So I think he announced his retirement and திரும்ப வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரீசன் ஃபார் ரிட்டர்ன் என்னென்னா, இந்தியாவோட குவாலிஃபிகேஷன் டார்கெட் 2027 AFC ஏஷியன் கப்புக்கு. ஸோ த கோச் மனோலோ மார்க்வெஸ் அவர் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ செட்ரியை கன்வின்ஸ் பண்ணி கீ மேட்சஸ்க்கு மட்டுமாவது வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருவார் போல். அப்கமிங் மேட்சஸ் என்னென்னா, இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் வந்து March 19 இருக்குது, அண்ட் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் மேட்ச் வந்து March 25 இருக்குது. ஸோ அவரோட கேரியர் ஹைலைட்னா, பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 2005 ஹீ ஸ்கோர்ட் இந்தியாவுக்கு ஒரு ஒன்லி கோல் அது வரையும். ஸோ தேட் வாஸ் ஹிஸ் இன்டர்நேஷ்னல் டெபியூட். அண்ட் மோஸ்ட் கேப்ட் இந்தியன் பிளேயர்னா அவர் தான். 140 இன்டர்நேஷ்னல் அப்பியரன்ஸ். 4th ஹையஸ்ட் இன்டர்நேஷ்னல் கோல் ஸ்கோரர் இன் மென் அவர் தான். ஓவர் 90 கோல்ஸ் வந்து ஹீ டிட் அலாங் சைட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லியோனல் மெஸ்ஸி, அலி டே அப்படின்றவருக்கு பேரலாக. அண்ட் கிளப் கேரியர் எப்படி இருக்குது, அவரோட சேலஞ்சஸ் இன் இந்தியன் ஃபுட்பால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஹிஸ் சேலஞ்சஸ் இஸ் கிரிக்கெட் டாமினேட்டட் இந்தியா. ஸோ ஃபுட்பாலில் என்ன தான் அவர் குளோபல் லெவலில் ஃபேமஸாக இருந்தாலும் ஹீ வாஸ் நாட் ஸோ ஃபேமஸ் இன் இந்தியா. ஸோ அது வந்து ஐ ஹவ் சீன் மெனி டைம்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் தே யூஸ் டு ரைட். ஸ்டீவ் பிளேட்டர், former FIFA president, called India a sleeping giant of football because we have the capability, because he is doing so much குட்டாக பண்ணுறாரு இல்லையா. ஆனாலும் we are not so focused in ஃபுட்பால். இப்போ கூட டர்ஃப் மாதிரியான கிரிக்கெட் ரிலேட்டடாக நார்மல் பீப்புளுக்குள்ளே போய் விளையாடுற மாதிரி இருக்குது. பட் தேர் இஸ் நாட் மச் ஃபுட்பால் ரிலேட்டட். ஸோ லிமிட்டட் பார்ட்டிசிபேஷன் இன் மேஜர் குளோபல் டோர்னமெண்ட்ஸ் நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. தென்
Next news வந்து which IPL franchise has signed Harry Brook for 2025 season before his withdrawal கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஹாரி ப்ரூக்ன்றவர் வந்து 2025 சீசனில் புக் ஆகிட்டார், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க. பட் ஹீ அனௌன்ஸ்ட் ஹிஸ் withdrawal. ஸோ இதனால் 2 இயர் பேன் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் ஃபார் ஹிம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஹீ இஸ் த ஒன். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சைன்டு ப்ரூக் ஃபார் 6.25 crores in 2025 IPL auction. இப்போது அஃபிஷியல் கம்யூனிகேஷன் என்னென்னா, England and Wales Cricket Board informed BCCI last week that BCCI relayed the decision to Delhi Capitals. And reason for speculated for Brooks withdrawal என்னன்னா, England captaincy aspiration, possible successor to Joss Butlerக்கு அப்புறம் he is the one who's going to be இங்கிலாண்டோட ஒயிட் பால் கேப்டனாக ஹீஸ் கோயிங் டு பி. ஸோ ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்காக ஆல் ஃபார்மர் பிளேயர் ஃபார் இங்கிலாண்ட், பேலன்சிங் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் ரீசன்ஸும் இருக்குது. அப்படி மிஸ்ட் IPL 2024 ஆஃப்டர் ஹிஸ் கிராண்ட் மதர்ஸ் டிமைஸ் அண்ட் நவ் ஆல்சோ ஹீ இஸ் நாட் ஸோ இன்ட்ரெஸ்டட்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் IPL's 2 year ban ரூல் வந்து வரும். பிளேயர்ஸ் வித்ட்ராயிங் ஆஃப்டர் ஆக்ஷனிங் may be banned for 2 IPL seasonsக்கு மட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2026 and 27க்கு he will, if it is so, he will be banned. எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, ஒன்லி இன்ஜுரி, மெடிக்கல் ரீசன்ஸ் இது ஏதாவது இருந்துச்சுன்னா. பிகாஸ் லாஸ்ட் இயர் ஹீ வித்ட்ராட், அதே மாதிரியே ஹீ மிஸ்ட், ஆக்சுவலி ஹீ மிஸ்ட். ஸோ அப்போயும் வந்து ஹீ வாஸ் நாட் ஸோ குட். ஸோ 2023 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்காக விளையாண்டுருக்காரு. 2024 5 டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஹீ வாஸ் சைன்ட், பட் ஹீ டென்ட் play. ஸோ விளையாடுறதுக்கு முன்னாடியே லாஸ்ட் இயர் ஆல்சோ ஹீ withdrew பிகாஸ் ஆஃப் கிராண்ட் மதர் demise. ஸோ இப்போயும் வந்து ஹீ இஸ் நாட் ஸோ குட். ஐ திங்க் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இப்போ டிசிக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஓவர்சீஸ் பேட்டரை வந்து தே ஹேவ் டு சர்ச். அண்ட் கேப்டன்சி அன்சர்டனிட்டி இன்னும் இருக்குது. அஃபிஷியல் கேப்டன் இன்னும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் டெல்லி கேபிட்டல் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து March 24 இருக்குது. ஸோ அந்த மேட்ச்க்குள்ளே தே ஹேவ் டு அரேஞ்ச் அண்ட் ஸ்டார்ட். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து அமுல், which position did Amul secure in YouGov India Value Ranking 2025னு கேட்டிருக்காங்க, which is 3rd position. ஸோ இது என்னென்னா, வேல்யூ, பிராண்டோட வேல்யூவை பொறுத்து தே ரேங்க்ட். ஸோ அதை வந்து சர்வே கண்டக்ட் பண்ணது யார், YouGov India அப்படின்னு. ஸோ அமேசான் ஃபர்ஸ்ட், top 3 brands in ranking, Amazon, Flipkart, Amul. So Amul is the only FMCG brand in top 3. So FMCG na fast moving consumer goods brand nu artham. So and the only FMCG brand in top 3 Amul da irundhukku, because Amazon is ஒரு ஆன்லைன் ஷாப்பிங், ஃப்ளிப்கார்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ இது மட்டும்தான் எஃப்எம்சிஜி பிராண்டாக இருந்திருக்கு. ஸோ ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் அமுல் சக்ஸஸ்னால் நிறைய இருக்குது. ஸ்ட்ராங் கோஆப்ரேட்டிவ் மாடல், சக்ஸஸ்ஃபுல் மாடல்னு சொல்லலாம், அஃபோர்டபுள் அண்ட் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், கன்சியூமர் ட்ரஸ்ட் அண்ட் பிராண்ட் லாயலிட்டி, கன்சிஸ்டன்ட் இன்னோவேஷன் அண்ட் எக்ஸ்பேண்ட். இப்போ கூட ப்ரோட்டீன் சைட்லேயுமே வந்து தே ஆல்ரெடி ஹேவ் த ரா மெட்டீரியல் ஃபார் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் வே ப்ராடக்ட்னா அதுக்கு வந்து என்ன ரா மெட்டீரியல் வேணுமோ அது அவங்கக்கிட்டே இருக்குது. பிகாஸ் அந்த மில்க்லேருந்து சீஸ் எடுக்கிறது, அந்த வே லிக்விட் ரா மெட்டீரியல் அவங்கக்கிட்டே இருக்குது. நவ் தே ஆர் எக்ஸ்ப்ளோரிங் மோர் இன் அந்த ப்ரோட்டீன் சைட். ஸோ அதனுடைய பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் அது ரிலேட்டடான இன்டர்வியூஸ் எல்லாம் அவங்க த ஒன் ஹூஸ் த CEO நவ் he announced. ஸோ இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் he was speaking. ஸோ இதுக்கு முன்னாடி they had protein, பட் அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, பேக்கரிஸ்க்கு அவங்க கேக் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு அந்த அதாவது இன்டர்மீடியன்ட் குட்ஸாக தான் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த வேயை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. they already have one ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. பட் நவ் தே ஆர் எக்ஸ்பேண்டிங் அண்ட் ஃபைனல் ப்ராடக்டாக ப்ரோட்டீனே ஃபுல்லாக ப்ராடக்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் இப்போது நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் டூ ஹாவ் மோர் கெமிக்கல்ஸ், ஆல்சோ இட் ஹேஸ் டாக்ஸின்ஸ். ஸோ அப்படின்ற நிறையா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ லெட்ஸ் ஹோப் நல்லபடியாக எதுவும் வரும்னு. அமுல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் கன்சியூமர் செக்மெண்ட் இஸ் number 1 in top tier 2, top 3 in tier 1 and tier 3 cities. So ranked 3rd among male customers and 2 among female customers. So ஏன் 2ன்னு நம்மளுக்கு ஃபீமேல் கஸ்டமர்ஸ்க்கு நடுவில் தெரியும், பிகாஸ் அந்த பன்னீரெல்லாம் வந்து சாப் பண்ணியே இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி, எடுத்தோமா சமைச்சோமான் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி they do have various அந்த பட்டர் எல்லாம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட்
ஆப்வியஸாக விமனுக்கு வந்து இட் இஸ் கன்வீனியன்ட்ன்றதுனால மேபி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் 2025 இல்லையா இந்த வருஷம் யுஎன் சொன்ன ஒன் ஆஃப் த இயரில் இதுவும் ஒன்று. தென் அமுல்ஸ் லீடர்ஷிப் இன் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. தட் ஆல்சோ இப்போ இந்த ரேங்கிங் மூலிமா இட் ஆல்சோ ஸ்ட்ரென்தன்ஸ் அமுலோட பொசிஷன் ஆஸ் இந்தியன்ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் டெய்லி பிராண்டாக வந்து தே வில் பி தேர் ஹியர் ஆஃப்டர். அண்ட் யூஎனோட 2025 இயர் அப்படின்னு சொல்லிட்டு 4 இயர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் 2025. ஸோ 2025லவே இன்னும் என்ன மாதிரியான இயர் சொல்லியிருந்தாங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது ஒன்று. தென் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளாசியர்ஸ் ப்ரிசர்வேஷன், அப்புறம் கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஸோ இது 4 சொல்லியிருக்கேனா? International Year of Cooperatives, Quantum Science and Technology, Glacier Preservation, Peace and Trust. இதெல்லாமே வந்து 2025ஓட இயராக சொல்லியிருக்காங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ 29th ஆர்பிஐயோட ஸ்டாண்டிங் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் வந்து நடக்குது. அதில் எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருந்தாங்கன்னு கேட்குறாங்க. விச் இஸ் எம்எஸ்எம்இ அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் சப்போர்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றது மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக March 3 தான் நடந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அகமதாபாத் குஜராத்தில் தான் நடந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த டெப்யூட்டி கவர்னர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ ஸ்வாமிநாதன் ஜே அவர் தான் வந்து சேர்பர்சனாக இருந்து பேசினாங்க. ஸோ எம்எஸ்எம்இ கிரெடிட் ஃப்ளோ, டிஜிட்டல் லெண்டிங், ஃபேர் லெண்டிங் ப்ராக்டிசஸ் இதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ இதில் மேஜராக அவங்க பேசினது என்னென்னா யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இதன் மூலயமா எம்எஸ்எம்இக்கு சீம்லெஸ்ஸான டிரான்சாக்ஷன் போய் சேரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. இல்லை என்ன இது வந்து ஆர்பிஐ தான் இந்த யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸை வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ லெண்டிங் ப்ராசஸஸ் இன் இந்தியாவை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ எதுக்குன்னா கிரெடிட் அண்ட் டைவர்ஸ் பாரோவர்ஸ் லைக் ஃபார்மர்ஸ்லேருந்து எம்எஸ்எம்இஸ்லேருந்து ரூரல் என்டர்பிரைசஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த லோன் வந்து கிரெடிட் வந்து ரொம்ப சீக்கிரமாக போய் சேரணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க என்ன சொல்கிறது கந்து வட்டிக்கெலாம் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடாது, விச் ஹேஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஸோ இதில் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாடல் யூஸ் பண்ணி இந்த பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா lenders can access financial and non-financial data. So land records, secure consents இந்த மாதிரியெல்லாம் வாங்கிக்கிட்டு they can give loans. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் செக்யூர்டாக இருக்கும். இதில் வந்து ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்பிஐ நினைக்கிறாங்கன்னா கம்பேர்ட் டு பேங்க் பிரான்ச்சஸை விட this will have a faster loan approvals. ஸோ பேப்பர் ஒர்க், accelerated credit disbursement எதுவுமே வந்து இல்லாமல் ரெடியூஸ் ஆகும், கம்மியாகும். அண்ட் கிரெடிட் ஆக்சஸ் டு அண்டர்சர்வ்டு செக்டார்ஸ். ஏன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு வந்து லோன்ஸ் போய் சேர்றதில்லை அப்படின்றதுனால அவங்க அதனால தான் ஏனோ கந்து வட்டியில் போய் வாங்குறாங்களோ என்னவோ அப்படின்னு ஒரு கன்சர்ன் இருக்கிறதுனால இன்க்ளூசிவிட்டி வேணுன்றதுக்காக தே ஸ்டார்டட் திஸ் அண்ட் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுவரையும் 6 lakhs லோன்ஸ் வர்த் ஆஃப் 27,000 crore வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா இட் வில் இம்பேக்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் ரூரல் பாரோவர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்ஒர்க். ஸோ இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் திஸ் மீன்னா, ஸோ இது வந்து 2016 ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்ஒர்க்குன்னு சொல்லிட்டு டேட்டா ஷேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் மூலியமாக என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூர் அண்ட் கன்சர்ன் பேஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து 2 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, எஃப்ஐபிஸ் அண்ட் எஃப்ஐயூஸ். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைடர்ஸ் யூஸ்வலாக தெரிஞ்ச பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ், ஏஎம்சிஸ், அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க அண்ட் எஃப்ஐயூஸ் யூஸ்வலாக யார்? அப்போ யூசர் யார் அப்படின்னா லெண்டர்ஸ் யாரெல்லாம் மணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஆர் மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா, வெல்த் மேனேஜர்ஸ்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து த டேட்டா வில் பி ஷேர்டு ஒன்லி ஆன் கன்சர்ன் பேஸ்ட். ஸோ ஒரு டேட்டா எக்ஸ்பிளிசிட் கன்சென்ட் ஆஃப் யூசராக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் எஃப்ஐயூஸ் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அது பேக்ரவுண்ட் ஒர்க்கெல்லாம் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டரை வந்து ஃப்ரேம்ஒர்க்கை வந்து யார் ரெகுலேட்டர் ஒரு ஓவர்சைட்டை யார் பண்ண போகிறா அப்படின்னா ஆல் ஆர்பிஐ, செபி, ஐஆர்டிஐ, பிஎஃப்ஆர்டிஏ.
ஸோ ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரியான வெல்த் எங்கெங்கே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நவ் தட் March 12 அன்னைக்கு ஆர்பிஐ வந்து இவங்களுக்கு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக ஒருத்தவங்களை வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த எஸ்ஆர்ஓ வில் ப்ரமோட் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஏன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து, பிகாஸ் ஆர்பிஐ கான்ட் ஹேண்டில் ஸோ மச் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்க எவ்வளோ தான் பார்க்குறது, லைக் டூ மச் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸே அதிகமாக இருக்குது. இதில் என்பிஎஃப்சிஸ் ஆல்சோ தே ஹேவ் டு டேக் கேர். அதுக்கப்புறம் ஃபின்டெக்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது, பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்குது, அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ், கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ். இந்த மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸோட லிஸ்ட்டு வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால ஆர்பிஐ இஸ் பிளானிங் டு ஹேவ், இப்போ பேங்க்னா பேங்க்குக்கு ஒரு எஸ்ஆர்ஓ, என்பிஎஃப்சிக்கு ஒரு எஸ்ஆர்ஓ, ஃபின்டெக்கு ஆல்ரெடி ஒரு எஸ்ஆர்ஓ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அக்ரிகேட்டர்ஸ்க்கு எஸ்ஆர்ஓ. ஸோ இந்த எஸ்ஆர்ஓஸை மட்டும் ஆர்பிஐ வந்து ஹேண்டில் பண்ணால் போதும். ஸோ இவங்கக்கிட்ட இதெல்லாம் தான் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா தே வில் டேக் கேர் ஆஃப் த அதர் சின்ன அவங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸை பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால தே ஆர் அப்பாயிண்டிங் அ மிடில் மேன். ஸோ அதுக்கும் வந்து சர்டன் கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட ஒர்த் எவ்வளோ இருக்கணும், நெட் ஒர்த் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போர்ட் மெம்பர்ஸ் இருக்கணும், அதில் உள்ள ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாரையுமே ஆட் பண்ணிக்கணும். இப்போ எஸ்ஆர்ஓவில் பேங்க்ஸ் வந்து எல்லா பேங்க்ஸையுமே இன்க்ளூட் பண்ணிக்கணும். என்பிஎஃப்சினா எல்லா என்பிஎஃப்சியுமே ஆட் பண்ணியிருக்கணும். அதில் என்ன என்பிஎஃப்சி ஆட் பண்ணியிருக்கணுன்ற மாஸ்டர் டிரெக்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஆர்பிஐ. ஸோ என்ன மாதிரியான எஸ்ஆர்ஓ க்ரியேட் பண்ணியிருக்கணுன்றது முதற்கொண்டு தே வில் ஹேவ். ஸோ எந்த ஒரு சின்ன என்பிஎஃப்சியும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தேர் ஆர் கன்சர்ன்ஸ். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சின்ன என்பிஎஃப்சி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எல்லா கைட்லைன்ஸுமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து 112 மில்லியன் யூசர்ஸ் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்ஒர்க்கோட. ஸோ தட் அவங்களோட ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் டேட்டா ஷேரிங் எல்லாம் இட் வில் பி ஷேர்டு ஃபார் தேர் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு தான். தென் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இதை பற்றி ஜஸ்ட் கிளிம்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன், வாட் ஆர் ஆல் தேர் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் திஸ் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் அப்படின்னா, இது கண்ட்ரோல்டு ஃப்ரேம்ஒர்க்குள்ளே, கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்குள்ளே ஃபின்டெக் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ ஆர் சர்வீசஸ் ஆர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாடல் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது இந்த ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்குள்ளே கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் தே கேன் டெஸ்ட். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் தே கேன் give it out. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம், ஏன்னா மணி இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயன்றதுனால ஆர்பிஐ ஹேஸ் டேக்கன் திஸ் ஸ்டெப். 2019 இட் இஸ் இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போது நிறைய நல்ல ஃபாஸ்டர் இனோவேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக இட் இஸ் தேர். ஸோ கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் தீமேட்டிக் தேர் ஆர் தீம்ஸ், தீமேட்டிக் கோஹோட்டோடையும் போவாங்க. பட் நான் கொஞ்ச நாளாக வந்து தேர் இஸ் நோ மச் ஆஃப் தீம்ஸ். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னவா இருந்துச்சு இருக்குது இன்னமுமே அப்படின்னா, 25 lakh worth ஆஃப் என்டிட்டி, அந்த ஒரு ஃபின்டெக் என்டிட்டி வந்து 25 lakh worth ஆஃப் என்டிட்டியாக இருக்கணும். அண்ட் தே ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் இன்சைட் இந்தியா. அப்படி இருந்த ஒரு ஃபின்டெக்கு ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஆர் பிஸ்னஸ் மாடல் கொண்டு வராங்க, அதை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, அதை அவங்க டெஸ்ட் பண்ணணும். அண்ட் அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா தே ஹாவ் டு கோ இன்சைட் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ். அண்ட் திஸ் இஸ் த எலிஜிபிலிட்டி. 25 lakh மினிமம் நெட்ஒர்த் இருக்கணும் அண்ட் இந்தியாவுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்டிங் ஃபேஸில் 5 மேண்டேட்ரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. ப்ரிலிம்ஸ் நம்மளுக்கு மாதிரி ப்ரிலிமினரி, ஸ்க்ரீனிங், டெஸ்டிங், எவாலுவேஷன் அண்ட் எக்ஸிட். ஸோ இந்த எக்ஸிட் பீரியடில் தான் வெளியில் வந்தால் தான், இது எல்லாமே சரியாக பண்ணால் தான் எக்ஸிட் பீரியடில் வெளியில் வந்து தே கேன் லான்ச் தேர் ப்ராடக்ட் அண்ட் அது மக்களுக்கு போய் சேரும். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை எனேபிள் பண்ணும். பிளாக் செயின் ஏஎல் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி நம்மளும் நிறைய விஷயங்கள் புதுசாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா, இனோவேட்டிவாக. அதுக்காக கஸ்டமர் ப்ரொடெக்ஷனை வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேடிஎம் அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை சின்ஸ் இட் இஸ் நல்ல மாடலாக இருக்கிற பட்சத்தில் வி ஆர் யூஸிங். இஃப் நாட் அதனோட டேட்டாலாம் ஒழுங்காக ஷேர் ஆகலை ஆர் ஏதோ ஒரு கிளிச்சுனால த அமௌண்ட் ஹேஸ் பீன் ஃப்ராட்லண்ட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ரிஸ்க் இல்லையா. ஸோ அதனால்
இதை வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ஆர்பிஐ வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் சப்போர்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றிலாம் வந்து பேசியிருக்காங்க. தென் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை எம்எஸ்எம்இ என்னென்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி கேப் இருக்குது. பிகாஸ் எம்எஸ்எம்இயில் ஒர்க் பண்ணுறவங்க தே டூ ஹாவ் ஐடியாஸ், மைக்ரோ ஸ்மால் லெவலில் தே ஆர் கேப்பபிள், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, டர்ன் ஓவர் இருக்குது, பட் அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லை. எல்லாமே வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையுமே வந்து புக் ஆஃப் பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தே ஆர் மெயின்டைனிங் ஃபிசிக்கலி. ஸோ இன்னும் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லை அண்ட் அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ கிரெடிட் ப்ராசஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரி, இன்கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் டேட்டா. ஸோ லோன் அப்ரூவல்ஸை வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸினா இல்லாததுனால தேர் இஸ் அ கேப். அண்ட் பேமெண்ட் டிலேஸும் இருக்குது. பிகாஸ் எம்எஸ்எம்இயோட கேஷ் ஃப்ளோ அண்ட் க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால பேமெண்ட் வந்து லேட் ஆகுது, அவங்களோட லோன் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொபோஸ்டு சொல்யூஷன் ஃபார் எம்எஸ்எம்இ கிரெடிட் இஷ்யூஸ் என்னென்னா டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. டிஜிட்டல் கிரெடிட் அசஸ்மெண்ட் மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் சிஸ்டம், ஸோ ட்ரெட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ் ட்ரெட்? எம்எஸ்எம்இ கிரெடிட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டமையும் வந்து இன்வாய்ஸ் பேஸ்ட் ஃபினான்சிங்க்கு குவிக்காக நீங்கள் வந்து அதையும் போய் எனேபிள் பண்ணணும். அதை பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் மக்களுக்கு இல்லை, ஒரு எம்எஸ்எம்இக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, ட்ரெட்ஸ் வாஸ் லான்ச்ட் இன் 2018. ஸோ எம்எஸ்எம்இ அண்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபினான்சிங் ஆஃப் எம்எஸ்எம்இ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஃப்ரம் இப்போ எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து அவங்களோட ஃபினான்சிங் வந்து இப்போ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, டிலேடு பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெட்ஸ் மூலியமாக வச்சு இஃப் தே டூ தேர் ட்ரேட்ஸ் பேமெண்ட் எல்லாம் வந்து டைம்லியாக பண்ணிட முடியும் அப்படின்றதுக்காக எம்எஸ்எம்இஸ்க்கு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், கார்பரேட்ஸ்கிட்டேருந்து ஆர் கவர்மெண்ட் பையர்ஸ் இவங்கக்கிட்ட இருந்து பேமெண்ட் வந்து டைம்லி மேனரில் வர்றதுக்கு திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்றதுக்காக ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ எம்எஸ்எம்இ செல்லர்ஸ், இதில் மோஸ்ட்லி பார்ட்டிசிபென்ட்ஸ் யார்? எம்எஸ்எம்இ செல்லர்ஸ், கார்பரேட் பையர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியர்ஸ். பேங்க்ஸ் வந்து ஃபினான்ஷியர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதான் பிஎஸ்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது பேங்க்ஸாக இருக்கலாம், என்பிஎஃப்சியாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அண்ட் என்ன மெக்கானிசம் இதில் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, எம்எஸ்எம்இ வந்து அவங்களோட இன்வாய்ஸை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்வாய்ஸை அப்லோட் பண்ணதுக்கப்புறம், இன்வாய்ஸ் ஆர் பில்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம், ட்ரெட்ஸில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் டிஸ்கவுண்டட் வாய்ஸில் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் இந்த ட்ரெட்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்னா, ஒரு எம்எஸ்எம்இ இப்போது அவங்களோட பேமெண்ட் வந்து பண்ணணும், பேமெண்ட் வந்து வரணும் ஃப்ரம் ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து. பட் அந்த கம்பெனி வந்து 2 வீக்ஸ் கழித்து நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அந்த 2 வீக்ஸ் கேப்பில் இந்த எம்எஸ்எம்இக்கு தே டோன்ட் ஹாவ் மச் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதில் கையில் அந்த காசு புழக்கம் இருக்காது இல்லையா. ஸோ அவங்களோட இன்வாய்ஸ் வந்து இந்த கம்பெனியோட அவங்க ட்ரேட் பண்ண இன்வாய்ஸும் அந்த 2 வீக்ஸ் கழித்து அவங்க தருவேன்னு சொன்ன அந்த பேப்பரையும் வந்து இந்த ட்ரெட்ஸில் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா தே வில் கெட் இந்த எம்எஸ்எம்இக்கு ஒரு மணி வந்து கிடைக்கும். நாட் ஃபுல்லி, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த ஃபண்டுமே வந்து எம்எஸ்எம்இக்கு T+1 பேசிஸில், அதாவது என்றைக்கு அவங்க ட்ரேட் கன்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்கிங் டேல இட் வில் பி இந்த ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ டிஸ்கவுண்டிங் ஆஃப் இன்வாய்ஸஸ் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் வித்தவுட் ரீகோர்ஸ் பேசிஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்வாய்ஸ் தான் அவங்களோட பேசிஸே. ஸோ பேமெண்ட்ஸ் வந்து என்ன தான் இந்த கம்பெனிஸ் வந்து அந்த 2 வீக்ஸ் கேப்க்கு அப்புறம் கொடுக்குறாங்கன்ற போது MSMEs want a fund. ஸோ அவங்களோட அடுத்த ப்ரொடக்ஷனுக்கும் தேவைப்படும், இன்புட் வாங்குறதுக்கு, ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல், இந்த அமௌண்ட் வில் பி யூஸ்ஃபுல்ன்றதுனால இதை வந்து தே ஸ்டார்டட் இன் 2018. ஸோ இட் இஸ் கவர்ன்டு பை RBI பேமெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007 படி தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ். இதில் வந்து 4 பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ அந்த 4 பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா மோஸ்ட்லி இது ரிலேட்டடாக லைக் இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அண்ட் ட்ரெட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னே இட் இஸ் தேர். ஸோ அதில் ஒன்று RIXL, தென் M1 எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு, தென் இன்வாய்ஸ் மார்ட்
அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் C2FO அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் எல்லாமே என்னென்னா இப்போ RAXLலாம் இஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் SIDBI, NSE அண்ட் மேஜர் பேங்க்ஸ் லைக் SBI, ICICI and Axis. ஸோ இது வந்து திஸ் ஆல்சோ இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்காக தே வில் ஆல்சோ ஹேவ். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லும்போது ஏன் ஜாயிண்ட் வெஞ்சர்னால் இந்த SIDBI, NSE, SBI, ICICI, Axis பேங்க்கெல்லாம் ஃபண்டு கொடுப்பாங்க ஃபார் பீப்புள் ஹூ ஆர் MSMEக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. ஸோ MSMEக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு தே ஆல்சோ ஹேவ் திஸ். அதுக்கப்புறம் M1 எக்ஸ்சேஞ்ச் வந்து இது அமேசான் பேக்டு பிளாட்ஃபார்ம் 2017 லான்ச் ஆனது. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா MSMEயோட இன்வாய்ஸஸை பிட்டிங் ப்ராசஸில் பேங்க்ஸ் கிட்ட காம்படிட்டிவ் பிட்டிங் பை பேங்க்ஸ் ஃபார் MSME இன்வாய்ஸஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஃபினான்ஷியல் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் ஆகும். ஆல்சோ இட் ஹேஸ் பார்ட்னர்ட் வித் 60+ லெண்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த MX1 சேஞ்ச்லேயே வந்து தேர் ஆர் 32,000+ MSMEs வந்து ஆன்போர்டில் இருக்காங்க. ஸோ தே டூ ஹாவ் பீப்புள் தேர். இன்வாய்ஸ் ஸ்மார்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட ஜாயின்ட் வெஞ்சர் வித் M Junction Service Limited அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து இன்வாய்ஸ் சேல்ஸ் அண்ட் ஃபினான்சிங்காக இதை உருவாக்கப்பட்டது தான். தென் C2FO இஸ் அ US பேஸ்ட் பிளாட்ஃபார்மாக ரீசெண்டாக RBI அப்ரூவ் பண்ணாங்க. RBI இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஆல்சோ ஹேஸ் அ MSME சப்ளையர் ஃபார் இன்வாய்ஸ் ஃபேக்டரிங். ஸோ எல்லாருமே அந்த MSME செக்டாரை எப்படி நல்லபடியாக ஆக்குறது அப்படின்றத வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது ஃபஸ்ட்டு MSME பீப்புளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர் இஸ் நோ ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்றெல்லாம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும். தென் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். ஸோ இது மூலயமா தே ஹாவ் லெண்டர் ரிஸ்க் வந்து பூஸ்ட் த லோன். ஸோ தேர் ஆர் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ். ஸோ இந்த வருஷம் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் கூட அந்த கவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் ஃபார் MSMEs இருக்குது. ஸோ அந்த ப்ரோஆக்டிவ் ரிவைவல் ரீஹாபிலேஷன் மெஷர்ஸ் எல்லாம் பண்ணணும். ஃபேர் லெண்டிங் ப்ராக்டிசஸ்க்காக தான் நிறைய இது அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், எம்பத்தட்டிக் அப்ரோச் இருக்கணும், MSME அசோசியேஷன் ஸ்ட்ரென்தன். ஸோ அந்த அசோசியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் ஸ்ட்ரென்தன் தெம். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் இட். வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ராஜெக்ட் நமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் டு சப்போர்ட் ஆர்மி வெட்டரன்ஸ், தேர் ஃபேமிலிஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HDFC பேங்க், இந்தியன் ஆர்மி, CSC அகாடமி இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் நமனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பரிவர்த்தன் ப்ரோக்ராம் அப்படின்றது கீழே HDFCயும் டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்ரன்ஸ் DIAV அதுக்கப்புறம் CSC அகாடமிஸ் தான் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஆர்மி வெட்டரன்ஸ் அவங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் நெக்ஸ்ட் டு கின்னோட பென்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்காக இதை ஒரு லிட்ரஸி, ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்காக இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த MOU சைன் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா September 2023 CSC லான்ச்ட் 14 DIAV லொக்கேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 26 DIAV லொக்கேஷன்ஸ் வந்து செகண்ட் ஃபேஸில் இப்போது லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் DIAV வில் டூ அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் இதெல்லாமே அண்ட் தே வில் ஆக்ட் அஸ் இந்த டிஃபென்ஸ் பர்சனல்ஸ்க்கு வந்து தே வில் அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே தே வில் ப்ரொவைட். ஸோ சர்வீசஸ் ப்ரொவைட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. பென்ஷன் அசிஸ்டன்ஸ், கவர்மெண்ட் டு சிட்டிசன் சர்வீசஸ் லைக் ஆதார், பேனு, அதர் டாக்குமெண்ட் சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பிஸ்னஸ் டு கன்சூமர் சர்வீசஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கும் வந்து வெட்டரன்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ CSC ஆப்ரேட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ரிசீவ் அ மந்த்லி கிராண்ட் ஆஃப் 12 months டு சஸ்டைன் ஆப்ரேஷன். ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுக்கணுன்றதுனால. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து இட் இஸ் ஸ்பார்ஷ் அப்படின்னு சொல்லி SPARSH ஸ்பார்ஷ் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் இஸ் சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த RKSH வந்து ரக்ஷா அப்படின்றது பொறுத்து தான். பிகாஸ் திஸ் இஸ் டிஜிட்டல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பென்ஷன் அண்ட் பென்ஷன் ரிலேட்டட் ப்ராசஸ் அதுக்கு என்னென்னலாம் நீட் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த ஸ்பார்ஷ் வில் டேக் கேர் ஆஃப். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மனும். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 14 இங்கே இருந்துச்சு இல்லையா?
காமன் சர்வீஸ் சென்டர்ஸ். இந்த சிஎஸ்சிஸ்னால் அதுதான் காமன் சர்வீஸ் சென்டர்ஸ். ஸோ இந்த சர்வீஸ் சென்டர்ஸில் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பென்ஷன் ரிலேட்டட் குவரிஸ் இருந்தாலும் தே கேன் டேக் கேர் ஆஃப். ஸோ பென்ஷன் சர்வீசஸ் அது வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசனாக இருக்கலாம், அந்த இங்கே இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் டு சிட்டிசனாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் டு சிட்டிசனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அண்ட் 14 இருந்தது, இப்போது ஓவரால் 26 இருக்குது. ஸோ இன்னும் நிறைய 200+ சென்டர்ஸ் வந்து 2 to 3 இயர்ஸில் ஓப்பன் பண்ணுவோன்ற மாதிரியான டார்கெட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஆண்டர்ப்ரெனரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தட் இந்த காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் வில் ப்ரொவைட் ஆண்டர்ப்ரெனரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸோ வில்லேஜ் லெவல் entrepreneurs. Village level entrepreneurs வந்து they will each of CSC is managed by village level entrepreneurs. ஸோ அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா they will be selected by veterans, ஆர்மி வெட்ரன்ஸாக இருக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் ஆஃப் கின்ஸ், அதை தான் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் கின்ஸ்னால் என்னென்னா பிளட் ரிலேஷன் ரிலேட்டடாக, மோஸ்ட்லி வந்து பிளட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பௌஸாக இருக்கலாம், ஆர் அவங்களோட பிளட் ரிலேட்டிவ், அந்த ஃபேமிலி மெம்பர், அடாப்டட் ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம், ஹூ இஸ் ரிசைடிங் இன் சேம் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி இன்ஹெரிட்டண்ட்டாக கூட இருக்கலாம், லைக் சில்ட்ரனாக கூட இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களா கூட இருக்கலாம், அந்த வில்லேஜ் லெவல் வில்லேஜ் லெவல் ஆண்டர்ப்ரெனர் வந்து இவங்க யாராக வேணால் இருக்கலாம். அவரே வெட்ரனாக கூட இருக்கலாம், ஆர் அவரோட பிளட் ரிலேட்டட் பர்சன்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம், விச் வில் பி சப்போர்ட்டட் பை HDFC பேங்க். இப்போ இந்த HDFC பேங்க்கோட ரோல் இங்கே தான் வருது. ஸோ அவங்க வந்து 20,000 rupees வந்து மந்த்லி கிராண்ட்டாக ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் கொடுப்பாங்க டு மேனேஜ் தட் திஸ் காமன் சர்வீஸ் சென்டர். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க 20,000. 12 monthsக்கு வந்து ஃபினான்ஷியல் மந்த்லி கிராண்ட்டாக வந்து 20,000 கொடுப்பாங்க. ஸோ 20,000 இஸ் நாட் ஹியர். இதை வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் HDFC வில் ப்ரொவைட், HDFC பேங்க் வில் ப்ரொவைட் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ரேசார் பே வந்து சிங்கப்பூருக்கு போயிருக்காங்க இப்போது. ஸோ ரேசார் பே விச் ஃபீச்சர் ஆஃப் ரேசார் பே எய்ம் டு ரெடியூஸ் த கார்ட் அபெண்டன்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் மேஜிக் செக் அவுட். ஸோ இது என்னதுன்னா, இப்போது தே ஆர் என்டரிங் இன்டு சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர் அந்த சைட்லாம் போயிருக்காங்க இப்போது ஆஃப்டர் சக்ஸஸ் இன் இந்தியா. ஸோ மலேசியாவில் 10x எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, அலாங் வித் க்யூர்லெக் அப்படின்ற ஒரு கம்பெனியோடு சேர்ந்து ரேசார் பே பார்ட்னர்ஷிப் பண்ணி போயிட்டுருக்காங்க. சிங்கப்பூரில் இப்போது டிஜிட்டல் பேமெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2029 $180 billion டபுள் பண்ணணும் டிஜிட்டல் பேமெண்ட்டு அப்படின்ற ஒரு டார்கெட்டோடு உள்ள போயிருக்காங்க. சேலஞ்சஸ் இன் சிங்கப்பூரோட பேமெண்ட் லேண்ட்ஸ்கேப் என்னென்னா ஹை கிராஸ் பார்டர் ஃபீஸ். அந்த கிராஸ் பார்டர் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, விச் இஸ் 4 to 6% பெர் டிரான்சாக்ஷனுக்கு அந்த பிஸ்னஸஸ் ஹேஸ் டு பே கிராஸ் பார்டர் ஃபீஸ். அண்ட் ஃப்ராக்மெண்டட் பேமெண்ட், லிமிட்டட் ரியல் டைம் பேமெண்ட் பண்ணுறாங்க ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ தே டூ யூஸ்வலி கேஷ் ஆர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், செக் அந்த மாதிரி தான் இருக்குன்னு. நீட் ஃபார் இனோவேஷன் இன் த சென்ஸ் டிஜிட்டல் காமர்ஸ் மார்க்கெட்டில் தே நீட் இனோவேஷன். ஸோ அந்த இது மூலயமா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீச் $40 billion by 2028. ஸோ ரேசா பேயோட கீ ஆஃபரிங்ஸ் இன் சிங்கப்பூர் என்ன பண்ணுறாங்கன்னா மல்டி கரன்சி டிரான்சாக்ஷன் அவைல் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் காஸ்ட்ஸை இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இது அவங்களே ரெடியூஸ் பண்ணிட்டாங்களா. ரியல் டைம் பேமெண்ட் சொல்யூஷன், ஸோ இப்போ இது இல்லை, ரியல் டைம் பேமெண்ட் சொல்யூஷன் இஸ் நாட் ஸோ குட். ஸோ இப்போ தே ஆர் ரியல் டைம் பேமெண்ட் சொல்யூஷனுக்கு தே ஆர் கிவிங் பே நவ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிராஸ் பார்டர் பேமெண்ட் ட்ரையலுக்கு தே ஆர் கிவிங். தென் ஏஜ்டிக் AI டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு AI டிவன் ஃபினான்ஷியல் ஆட்டோமேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் ரே AI கன்சீஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, விச் ஆட்டோமேட்ஸ் த பேமெண்ட், பேரோல் அண்ட் வெண்டரோட டிரான்சாக்ஷன். தென் இந்த மேஜிக் செக் அவுட் தான் இப்போ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, அதாவது 1 click செக் அவுட். ஸோ கார்ட்டில் நம்ம வந்து யூஸ்வலாக ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு கார்ட்டில் போட்டு வைப்போம் இல்லையா. ஸோ சம்டே அந்த கார்ட்டில் உள்ள ப்ராடக்ட்டுக்கு டிராஸ்டிக்கான டிஸ்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி கார்ட்டில் போட்டு வைக்காமல் ஒரு தடவை கிளிக் பண்ணால் தட் வில் பி செக்ட் அவுட். அந்த மாதிரி ஒரு 1 click செக் அவுட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் கார்ட்டில் போட்டு நம்ம மறந்துடுவோம், அபெண்டன் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கன்வர்ஷன் ரேட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக தே ஆர் யூஸிங் திஸ். தென் ஃப்ராட் டிடெக்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டட் ரீகன்சிலேஷன் அதுவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க டு இம்ப்ரூவ் த செக்யூரிட்டி அண்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து சிங்கப்பூர் அண்ட் இந்தியாவோட கொலாபரேஷனை அதிகப்படுத்தும். இந்த பே நவ் இஸ் சிங்கப்பூரோட ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ப்ராடக்ட், அவங்களோட சேர்ந்தும் தே ஆர் யூஸிங். அண்ட் சிங்கப்பூரோட குவிக் ரெஸ்பான்ஸ் கோடும் வந்து இருக்குது, நம்மளுக்கு எப்படி QR கோட் இருக்குது அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் இட்.
நெக்ஸ்ட் SBI வந்து நியூ கொலாட்ரல் ஃப்ரீ டிஜிட்டல் SME லோன் ஃபார் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் SBI அஸ்மிதா. ஸோ விமன்ஸ் டே அதுமா அதை இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அதுமா அதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கொலாட்ரல் ஃப்ரீ SME ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு மட்டும்தான் இந்த லோன் வில் பி தட் டு ஃபார் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மட்டும்தான். ஃபுல்லி டிஜிட்டல் ப்ராசஸ் தான், API பேஸ்டு வெரிஃபிகேஷன் தான், நோ ஃபிசிக்கல் டாக்குமெண்டேஷன் கிடையாது. ஆட்டோமேட்டட் டேட்டா வெரிஃபிகேஷன் ஃப்ரம் GSTN, நம்மளோட அந்த விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களோட GST நம்பர் போட்டாலே they will take care of everything. And bank statements, credit bureaus அவங்க தான் they will take care. Loan amount based on business assessment பண்ணி தான் பண்ணுவாங்க. And entrepreneur management training இதெல்லாம் வந்து they will give for women borrowers. So Nari Shakti platinum debit card அதையும் வந்து they will give. So eco friendly RuPay powered card வந்து கொடுப்பாங்க. From 100% recycle பண்ண பிளாஸ்டிக்கால கொடுக்குறாங்க. And special benefits in shopping, travel, entertainment, lifestyle and insurance எல்லாத்துலேயுமே இருக்குது. Green banking initiative and financial inclusion for women வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ that's it. நெக்ஸ்ட் BOBயும் அதே மாதிரி குளோபல் விமன். பட் என்னென்னா இவங்க நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அவங்களுக்காக NRE அண்ட் NRO சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஃபார் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். ஸோ Bank of Baroda தான் கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் தேட் மீன்? ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் டு இன்ட்ரடியூஸ் திஸ் எக்ஸ்க்ளூசிவ் NRI அக்கௌண்ட் ஃபார் விமன் அப்படின்னா Bank of Baroda தான். ஸோ விமன் NRIs வித் ப்ரீமியம் பேங்கிங் ப்ரிவிலேஜஸோடு இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து யூ மைட் see it as a different perspective too. ஸோ நம்ம இப்போது லிக்விடிட்டி க்ரன்ச்சில் இருக்கோம். லிக்விடிட்டி தேவைப்படுற டைமில் இருக்கும்போது BOBயோட இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் இஸ் also to attract investments into India, deposits into India. ஏன்னா லோன் டு டெபாசிட்டும் இப்போ கம்மியாயிடுச்சு. அண்ட் டெபாசிட் இன் பேங்க்ஸ் கம்மியாக இருக்குது. பேங்க்ஸோட லிக்விடிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் RBI is doing various OMO, VRR and or rupee dollar swap எல்லாம். So this will solve that problem too. So customized debit card, airport launch access, concession loan rates, locker benefit, auto sweep facility இதெல்லாமே வந்து இந்த ஃபீச்சரில் இருக்குது. அண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. ஏர் ஆக்சிடெண்ட்டில் இருந்தால் 50 lakh, பர்சனல் ஆக்சிடெண்ட்னா 5 lakh. தென் மினிமம் பேலன்ஸும் வந்து தே ஹாவ் டு மெயின்டைன். இஃப் இட் இஸ் காசா அக்கௌண்ட்னா 1 lakh. இஃப் நாட் டேர்ம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 10 lakh தே ஹாவ் டு டெபாசிட் ஃபார் டேர்ம் டெபாசிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெபிட் கார்டு அப்கிரேடடாக இருக்கும். ட்ரான்சாக்ஷன் லிமிட்ஸ் எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகும். லான்ச் ஆக்சஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். டெபாசிட் லாக்கருமே வந்து ஃப்ரீ சேஃப் டெபாசிட் லாக்கர் அதெல்லாம் வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து லோன் டு டெபாசிட் ரேஷியோ ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் வந்து 3 months ரோலிங் பேசிஸில் எவ்வளோ இருக்குது, வாட் இஸ் த இன்க்ரிமெண்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 126%. ஸோ வாட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் லோன் டு டெபாசிட் அப்படின்றத வந்து ரேஷியோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும். ஸோ திஸ் லோன் டு டெபாசிட் ரேஷியோவை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் லோன்ஸ் எவ்வளோ, டோட்டல் டெபாசிட் எவ்வளோ இன்ட்டு 100 அவ்வளோதான். ஸோ இதன் மூலயமா என்ன சொல்ல வருவாங்கன்னா, இது ஒருவேளை திஸ் LTD இஸ் கிரேட்டர் than certain percentage. For example, in the LTD is exceeding 90% மேலே இருக்குது அப்படின்னா there is a liquidity risk in பேங்க் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை பிலோ 75% இருந்துச்சு அப்படின்னா டெபாசிட்ஸ் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஸோ டு ஜென்ரேட் இன்கம். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் லோன் இஷ்யூட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80,000 crore வச்சுப்போம். டெபாசிட்ஸ் எவ்வளோ, மக்கள் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 crore அப்படின்னா இட் சேஸ் தட் 80% ஆஃப் த டெபாசிட்ஸை வந்து லோன் டு டெபாசிட் ரேஷியோ வந்து 80%. ஸோ 80% வந்து பேங்க்ஸ் ஆர் லெண்டிங் அவுட் அண்ட் இந்த 20% வந்து தே ஆர் ரிசர்விங். மேபி அந்த 20% வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டிமாண்ட் டெபாசிட் அக்கௌண்ட்ஸில் பீப்புள் மைட் டிமாண்ட் மணி எப்போ வேணாலும். இப்போது நவ் தட் UPI இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ ஒரு கிளிக்கில் தே கேன் withdraw from their account. ஸோ அந்த withdrawal லிமிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக they can have. ஸோ இது இப்போது 90% எக்ஸீட் ஆச்சு, தட் இந்த இது வந்து 90% எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா there should அப்போது இங்கே வந்து 9 இருக்குன்னு வச்சுப்போம், 90,000. ஸோ மிச்சம் வந்து 10 wait a minute 1 lakh crore. ஓகே, ஸோ இந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட் will be not enough. ஏன்னா திடீர்னு அதிகமான மக்கள் வந்து
காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணும்போது பேங்க் கிட்ட அந்த லிக்விடிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது? So this greater than 90% is not so good. அப்போ there will be a liquidity crisis in bank. Less than 75% என்ன அர்த்தம்னா inefficiency. காசு உள்ளே இருக்குது, மக்களோட காசு அதிகமாக உங்ககிட்ட இருக்குது, பட் யூ ஆர் நாட் அதை வந்து லோனாக கன்வெர்ட் பண்ணாமல் நீங்கள் இன்னும் டெபாசிட்டாகவே வச்சுருக்கீங்க. அதனால் the bank have to pay more interest. ஸோ அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்காகவாது they have to do some circulation இல்லையா? ஸோ அதுவும் இருக்கணும். ஸோ there should be a moderation. ஸோ இது வந்து இப்போது எவ்வளோ பர்சன்ட் இருக்குது? 126% இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீப்புள் ஆர் கிவிங் மோர் லோன். அப்போ இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குனால என்ன அர்த்தம்? லோன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், டெபாசிட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், லோவாக இருக்குது, இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 126% வந்து 3 month ரோலிங் பேசிஸில் ஆஸ் ஆஃப் 7th February வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ 103% ஃபார் ஆன்கோயிங் ஃபிஸ்கல் இயரில் 103% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டிங் மோர் லோன்ஸ் தேன் தே ஆர் கலெக்டிங் த டெபாசிட்ஸ். ஸோ இது வந்து காம்படிஷன் ஃபார் டெபாசிட்ஸ், ஸோ அதை வந்து இன்டென்சிஃபை பண்ணும், பர்டிகுலர்லி லோ காஸ்ட் காசாவை அதிகப்படுத்தும். தென் ரீசன்ஸ் பிஹைண்ட் வீக் டெபாசிட் மொபிலைசேஷன் என்னென்னா ரைசிங் லோன் க்ரோத். ஏன்னா ஹை டிமாண்ட் ஃபார் ரீட்டைல் அண்ட் கார்பரேட் லோன்ஸ்க்கு இருக்குது, பிகாஸ் தேர் இஸ் மோர் க்ரோத்தை நோக்கி மக்கள் வந்து போயிட்டே இருக்காங்க. அண்ட் தேர் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஸ்டார்டிங் பிஸ்னஸஸ். எங்கே பார்த்தாலும் தே ஸ்டார்ட் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு யூடியூப், அதுக்கப்புறம் தே ஸ்டார்ட் பிஸ்னஸ். ஸோ எல்லாருமே தே ஆர் ட்ரைங். இட் இஸ் நாட் ராங், பட் deposits are not so good. ஸோ அதனால் டிமாண்ட் ஃபார் லோன்ஸ் ஆர் ஹை ஆகும்போது இட் இஸ் நாட் ஸோ குட்ன்ற மாதிரி இருக்குது. deposit growth lagging. So deposit may வந்து they are not doing. So இப்போ recent timeல if you see there are more financial literacy among young people. So அதனால வந்து they are investing more. 40% வந்து increase ஆயிருக்கு. 18 to 29 ஏஜ்குள்ளே இருக்க people they are into investments. So அவங்களோட in 2021லாம் வந்து 70%க்கு மேலே customers வந்து under 30குள்ளே இருந்தாங்க. Now significant rise in with young investors. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை தே ஆர் டாமினேட்டிங். 40% வந்து அவங்க தான் இருக்கிறதா செப்டம்பர் 2024 வரையும், பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஸோ பேண்டமிக்கோட எஃபெக்டும் கூட. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் லைக் ரொம்ப ஜீரோதா, க்ரோ அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபோனில் இருந்தே தே கேன் கெட். ஸோ 2018ல் only young people were to 22.9% தான். இப்போ 2024ல் 40% of young people are there in stock market. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க பீப்புளில் 40% யங் இன்வெஸ்டர்ஸாக இருக்கும்போது they do not prefer having their savings in banks. ஸோ அதுக்கு பதிலாக வந்து எஸ்ஐபியில் போடலாம், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கூட போடலாம் அப்படின்ற மாதிரியான நாலேஜ், ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கிறதுனால. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளில் யாராவது ஒருத்தராவது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறது பார்க்குறது முடியும், அந்தளவுக்கு இட் இஸ் வெரி ரீச்சபிள். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால பேங்க்கில் டெபாசிட்ஸ் இஸ் நாட் ஸோ குட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது ஷிஃப்ட் டு பாரோவர்ஸ் ஃபண்ட். ஸோ பேங்க்ஸ் ரிலையிங் ஆன் மார்க்கெட் பாரோவிங். ஸோ மார்க்கெட் பாரோவிங் மட்டும் இல்லை, ஆர்பிஐ கிட்ட இருந்தும் தே ஆர் ரெடி டு பாரோ. ஸோ அதனால தான் வெயிட்டட் ஆவரேஜ் கால் மணி எல்லாம் வந்து பண்ணுங்க, ஏன் பேங்க்ஸ் டு பேங்க்ஸ் லெண்டிங் பண்ண மாட்டேறீங்கன்னு ஆர்பிஐ கவர்னர் கூட ஃபெப்ரவரி எம்பிசி மீட்டிங்கில் பேசியிருந்தார். ஹி ரைஸ்டு கன்சர்ன்ஸ் தட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஸ்ட்ரிக்டர் லெண்டிங் அப்ரூவலும் வந்து மோர் லெண்டிங் டுவர்ட்ஸ் அன்செக்யூர்ட் லோன்ஸ், என்பிஎஃப்சி ஃபினான்சிங்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இட் இஸ் பாதரிங். இம்பேக்ட் ஆன் பேங்கிங் செக்டர் எப்படி இருக்கும்னா ப்ரெஷர் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ பேங்க் மே ரைஸ் டெபாசிட் ரேட்ஸ் ஸோ டு அட்ராக்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹையர் காஸ்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இது வந்து மக்களுக்கு தான் பாசிட்டிவ். ஏன்னா நம்ம போடுற சேவிங்ஸை வந்து வி ஷால் செக். ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றது. நவ் தட் த ஆப்ஷன்ஸ் ஆர் மோர். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது, தேர் ஆர் வெப்சைட்ஸ் தட் டூ கம்பேர். எதில் நீங்கள் போட்டால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும்ன்றதை கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால த பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம பேங்க்ஸில் இப்போ சேவிங்ஸுக்குன்னு போய்
போய் யாரும் வைக்கிறாங்களான்னு கேட்டால் ரொம்ப கம்மியான பேர். பிகாஸ் தே ஃபீல் தட் எனக்கு ரிஸ்க் எடுக்க பிடிக்காது அப்படின்றவங்க தான் தே டூ ஹேவ் இட் இன் பேங்க்ஸ். லைக் பென்ஷன் வாங்குறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தே டூ ஹேவ் இட் இன் பேங்க்ஸ். பிகாஸ் தே ஃபீல் தட் நம்மளுக்கு ஏதாவது நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது தான் ஈஸி. பிகாஸ் நானே இல்லைனாலும் இந்த பீப்புள் இந்த ஃபேமிலி கேன் வித்ட்ரா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ that is also an important point. So higher cost of funds, more reliance on borrowed funds, increasing funds, and RBI வந்து இன்டர்வீன் பண்ணுறாங்க. if LDR வந்து imbalance persist ஆச்சு அப்படின்னா RBI may intervene அப்படின்னு சொல்கிறாங்க. So let's see in upcoming. ஹெச்பிசிஎலோட சிஎம்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் விகாஸ் கௌஷல். ஸோ அதை தவிர்த்து வி டோன்ட் வாண்ட் டு நோ மச் அபவுட் இட். ஹெச்பிசிஎலோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இதுக்கு முன்னாடி வந்து ரஜ்னீஷ் நரங் அப்படின்றவரை வந்து இன்டரிம் சிஎம்மாக செப்டம்பர் 1 அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஹிஸ் ஃபுல் டைம் அப்பாயின்மெண்ட் ஹேஸ் பீன் அனௌன்ஸ்ட். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து மார்க் கார்னே, ஹி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as the Canada's Prime Minister. And you know, இவர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ, he announced his what to say, withdrawal from everything in January or maybe in February. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து he was the governor of Bank of Canada. ஆக்சுவலாக யூஎனோட ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தார். பட் யா, ஸோ 85% ஆஃப் த ஓட்ஸ் ஆஃப் லிபரல் பார்ட்டி லீடர்ஷிப் வந்து இவருக்கு தான் போயிருக்கு. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோவை சக்சீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜான்வரி 2025 இன்டர்னல் அப்போசிஷனால் ஜஸ்டின் ட்ரூடோ ஹி அனௌன்ஸ்ட் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட். அண்ட் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் அப்படின்ற ஒரு கேபினெட் மெம்பரோட டிபார்ச்சர் இஸ் ஆல்சோ பிளேட் அ வைட்டல் ரோல். பட் now that if you see in the liberal party oda rate is what to say, accepting rate something edo solvangale, yeah, on the rate is more. So who is Mark Carney na, he has avaloda life and education full ah kuduthiranga. Or a typical Harvard University nerd. So Oxford University la economic and finance mudichittu Goldman Sachs la investment banking he did. So andalukku romba liberal thoughts உடையது அப்படின்னு we can expect. Bank of Canada, but also he spoke about India and he spoke about bonding the ties again. So let's see. Governor of Bank of England இருந்திருக்காரு. தென் மேனேஜ்ட் பிரெக்சிட், அந்த ஒரு பிரெக்சிட் ரிலேட்டட் எக்கனாமிக் சேலஞ்சஸ்லாம். ஏன்னா பிரெக்சிட் இன் த சென்ஸ் பிரிட்டிஷ் வந்து எக்ஸிட் ஆனாங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்து, அதை தான் பிரெக்சிட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை வந்து எக்கனாமிக் சேலஞ்சஸ் எல்லாம் ஹீ மேனேஜ்ட் வெல். அண்ட் யூஎன் ஸ்பெஷல் என்வாய் ஃபார் கிளைமேட் ஃபினான்ஸ் ஹீ வாஸ் சர்வ்ட் ஆஃப்டர் 2020. ஸோ யா, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் ஜாய்மல்யா பக்ஷி, அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா எந்த வருஷம் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 2031. பிகாஸ் ஹி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதனால தான் இதை சொல்கிறாங்க. ஸோ விச் வாஸ் அனௌன்ஸ்ட் பை யூனியன் லா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மெஹ்வால் ஆன் எக்ஸ். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து கன்சல்டேஷனோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்டேஷனோட சேர்ந்து அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டியாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க. ஸோ சிஜே ராஜீவ் கண்ணா தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ ஆன் மெரிட், இன்டெகிரிட்டி, கம்பிடன்ஸ், டைவர்சிட்டி, ரெப்ரசன்டேஷன், தேர் ஓன்ட் பி என்ன கொலிஞ்சியம், அந்த கொலிஞ்சியம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பேசிஸில் இந்த சூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ஸ்டாண்டர்டான பேசிஸே கிடையாது. எதுக்கும் இருக்குது, பட் ஸ்டில் வி டோன்ட் ஹேவ் ஃபார் ஜட்ஜஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ அதுவுமே வந்து ஒரு மேஜர் கிரிட்டிக்கல் பாயிண்ட். லாஸ்ட் மந்த்லாம் வந்து நிறைய எடிட்டோரியல்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இது ரிலேட்டடாக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் வந்து ஏரோஸ்பேஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசன் வந்து ராஜ்நாத் சிங் லான்ச் பண்ணி வைக்கிறாரு. திஸ் இஸ் ஃபார் ஸ்பேஸ் சைக்காலஜி, செலெக்ஷன் அண்ட் பிஹேவியரல் ஹெல்த் ட்ரைனிங் ஆஃப் ஆஸ்ட்ரோனட்ஸ். ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் ஆஸ்ட்ரோனட்ஸை அவங்களோட ட்ரைனிங்காக, பிகாஸ் வி ஆர் பிளானிங் டு ஹாவ் ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸ். ஸோ அது வந்து மூனுக்கு போகிறதுக்கு ஆர் ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு வி ஆர் எய்மிங் டு ட்ரெயின் ஆஸ்ட்ரோனட்ஸ். ஸோ அதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கணுன்றதுக்காக இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசன் பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஹீ இஸ் விசிட்டிங். அண்ட் அதில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. தென் யா, கான்ஜார் 12 விச் இஸ் கசகஸ்தானோட நம்மளோட இந்தியன் ஆர்மி பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். ஸோ அதில்
parachute regiment special force அவங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி. ஸோ இந்தியா கசகஸ்தான் ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் காஞ்சா 12 அப்படின்றது தான் அது. ஸோ மார்ச் 10 to மார்ச் 23 நடக்குது, கசகஸ்தானில் நடக்குது. 2011 we are doing this exercise annually. 11 வந்து 2024 நடந்துச்சு இன் இந்தியா. Now that it is happening in Kazakhstan. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, என்ன மாதிரியெல்லாம் பண்ண போகிறோம், everything will be there. So have a look at it. Then வந்து GridCoin 2025 அதோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க, which is innovation in grid resilience அப்படின்னு. So what is this GridCoin அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் பவர் கிரிட் இன்னோவேஷன். ஸோ அது வந்து ICC யாஷுபூமி துவாரகா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. தீம் இஸ் இன்னோவேஷன் இன் கிரிட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களும் CIGRE இந்தியா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் லார்ஜ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இந்தியா அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். CIGRE இந்தியாவுக்கு என்னது இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் லார்ஜ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் இந்தியா. ஸோ இது வந்து இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஆஃப் CIGRE. ஸோ இன்டர்நேஷ்னல் நான் ப்ராஃபிட் அசோசியேஷன் ஃபார் நாலேஜ் கொலாபரேஷனுக்கும் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கிற ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் கொலாபரேஷனுக்காக. அண்ட் தே டூ ஹாவ் நேஷ்னல் ஸ்டடி கமிட்டி, டிசமினேஷன் இன்ஃபர்மேஷன் கமிட்டி, இந்த மாதிரி தே டூ ஹாவ். இந்தியாவில் ஒரு ஒர்க்கிங் குரூப் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அதனால தான் CIGRE இந்தியா. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம்? இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் லார்ஜ் எலக்ட்ரிக் சிஸ்டம் இந்தியா. ஸோ இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. தென் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த GridCoin ஒரு பவர் கிரிட் ரிலேட்டடாக ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து இன்னோவேஷன் இன் கிரிட் ரெசிலியன்ஸ் இஸ் த தீம். அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்ற 2 பேரும் வந்து ஞாபகம் இருந்தால் போதும். Then 58th Tiger Reserve அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, which is also in மத்திய பிரதேஷ். ஸோ 56th மத்திய பிரதேஷ் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா ஷிவ்புரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷில் இருக்குன்னு சொல்லி யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ குவாலியர் சம்பல் ரீஜன் ஆஃப் மத்திய பிரதேஷில் இவ்வளோ ஆல் தீஸ் திங்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ்லாம் இருக்குது. ஸோ கரண்ட் டைகர் பாப்புலேஷன் அண்ட் ரீஇன்ட்ரடக்ஷன் எஃபர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தட் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து 5 தான் இருக்குது, இன்க்ளூடிங் 2 கப்ஸ். ஸோ டைகர் ரீஇன்ட்ரடக்ஷன் தட் 2023 3 டைகர்ஸ் இன்க்ளூடிங் 2 ஃபீமேல்ஸ் வந்து ரீலோகேட் பண்ணியிருக்காங்க. 2025 வந்து இன்னும் 2 more டைகர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சர்வேஷன் அண்ட் எக்கலாஜிக்கல் எஃபெக்ட் என்னென்னா டைகர் ப்ரொடெக்ஷன், பயோடைவர்சிட்டி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ தட் டேக் அ லுக் அட் இட். ஸோ மத்திய பிரதேஷ் வந்து டைகர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஃபேக்சுவல் இஸ் இம்பார்ட்டண்ட். நவ் டைகர் ரிசர்வ்ஸ் இன் மத்திய பிரதேஷ் மட்டுமே 9 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ அதனால டைகர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் என்னது மத்திய பிரதேஷ். லீடர்ஷிப் இன் டைகர் கன்சர்வேஷன் எல்லாம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் இந்தியாவோட டைகர் கன்சர்வேஷன் எஃபர்ட் வந்து 1973 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா. நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் ஓவர்சீ பண்ணுறாங்க. அண்ட் 75% ஆஃப் த வேர்ல்ட் டைகர் பாப்புலேஷனை இந்தியா இஸ் ஹோஸ்டிங். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இதுவே இட் ஹேஸ் டேக்கன் மச் ஆஃப் த டைம். ஸோ that's it for today. All the best for your exams and thank you.